வணக்கம், உங்கள் அன்பு தோழி தான் பேசுகிறேன். இப்ப நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால விறகடுப்புல எப்படி சமைக்கிறது, அந்த பாத்திரம்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. விறகடுப்புல சமைக்கிறதுனால பாத்திரத்துல எல்லாம் அதிகமா கறி இருக்கும். அப்ப அந்த கறி பிடிச்ச பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சு நம்ம கழுவ முடியாது. இது மாதிரி சில்வர் பாத்திரங்களுக்கு மட்டும்தான் சரியா வரும். அதை வச்சு கழுவுனோம்னா அந்த வாஷ் பேஷன் நல்லா சுத்தமா கிளீனா இருக்கும். இந்த மாதிரி கறி பிடிச்ச பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பேஷன்ல வச்சு கழுவுனோம்னா அந்த வாஷ் பேஷன் ஃபுல்லாவே நல்லா கறி பிடிச்சி அசிங்கமா போயிடும். அதனால இதை வெளியில எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு செங்கலை நல்லா அடிச்சு அதை நொறுக்கி மாவாக்கி அந்த செங்கலோட இந்த பாத்திர சோப்பையும் லைட்டா சேர்த்து அப்படி அந்த கறி பாத்திரத்துல நல்லா பிரஷ் பண்ணி நல்லா அழுத்தி அப்படி தேய்ச்சிட்டு அப்படி தண்ணி விட்டு நம்ம கழுவுனோம்னா அந்த கறி எல்லாம் சுத்தமா போயிட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். கறி பாத்திரம் தேய்க்கும் போது கையில எல்லாம் கொஞ்சம் கறி தான் பிடிக்கும். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டோம்னா வேலை நடக்காது. இப்ப பாருங்க, நான் சொன்னது மாதிரியே தேய்ச்சி இந்த தண்ணி ஊத்தி கழுவுனதும் முன்ன இருந்ததை விட எப்படி நல்லா பளபளப்பா இருக்கு பாருங்க. நான் இந்த பாத்திரம்லாம் அடிக்கடி நான் விறகடுப்புல வச்சு சமைக்கிறதுனால இந்த அளவுக்கு அதுல கறி இருக்கத்தான் செய்யும். ஆனா கையில ஒட்டாது. கருப்பா இருந்தாலும் கையில ஒட்டாது, நல்லா சுத்தமா இருக்கும். இந்த மாதிரி கழுவுன பிறகு இதையே நம்ம சிலிண்டர்லாம் நம்மளுக்கு கிடைச்ச ஆரம்பிச்ச பிறகு நம்ம ஸ்டவ்ல கூட வச்சு சமைக்கலாம். எந்த கறியும் பிடிக்காது, நல்லா சுத்தமா சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இது மாதிரி தேய்ச்சி கழுவிட்டு ரெண்டாவது வாட்டியும் திரும்ப ஒரு வாட்டி தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லா அவ்வளோ ஒரு கிளீனா இருக்கும். கையை கூட நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அந்த கறியெல்லாம் போயிடும். கறி பிடிச்சிருச்சே எப்படி என்ன ஆகுமோன்னுட்டெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த கறி போன பிறகு அந்த பாத்திரத்துல திரும்ப ஸ்டவ்ல சமைச்சிட்டு நம்ம வாஷ் பேஷன்ல கழுவுனோம் கையில, அதுல கறி பிடிக்காது, நல்லா சுத்தமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ போட்டது எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. தேங்க்யூ.